நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதை பாட வருகின்றார் மாயாவின் நனவர். இந்த இனிய நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் மகளிர் தின இன்று சிறப்பாக நடப்பதற்காக அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மகளிருக்கும் எனது முதற்கண் திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்திலே சக்தி விருது என்று ஒன்று கொடுத்தார்கள். அது சம்பந்தமாக ஒரு பதிவிட்டிருந்தார்கள். முதல் பத்தியிலே பெண்கள் தலையில் இருந்து வீட்டை இறக்கி வைக்க வேண்டும், இயந்திரத்தனம் கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நான் அதிர்ந்து போனேன். வீடு என்பது செங்கலாலும் மணலாலும் கட்டப்பட்டது அல்ல, மனித உணர்வுகள் ஊறுகின்ற ஊற்று வீடு. ஒரு பெண் காலையில் எழுந்து அடுப்படியை துடைத்து நல்ல எண்ணத்தோடு உணவுகளை சமைத்து அன்பாக சமைத்து பண்பாக அதை உண்பவர்களுக்கு பரிமாறி உண்பவர்கள் நல்ல உணர்வோடு வளர்ந்து வீதிக்கு வருவார்கள், அதாவது சமுதாயத்திற்கு வருவார்கள். வீடு என்பது சமுதாயத்தின் ஆரம்ப புள்ளி. வீடு, மனைவி, மக்கள், அந்த வீடுதான் சமுதாயத்தினுடைய முதல் புள்ளி. அங்கு என்ன போதிக்கப்படுகிறதோ, தின்னு தொலை, உனக்கு அவிச்சு கொண்டுதான் எனக்கு வேலை, இஷ்டம் இருந்தால் சாப்பிடு என்று கூறிக்கொண்டு நீங்கள் உணவை பரிமாறினால் அதை உண்ணக்கூடிய அந்த உயிர் அது தெய்வமாக வளருமா, மிருகமாக வளருமா, மனிதனாக வளருமா? ஆக ஒரு உணர்வை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இடம் வீடு. அந்த வீட்டிலே நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் சமுதாயத்திலே பயன்படுகிறது. ஒரு குப்பை போட்டால் வீட்டில் என்ன குப்பை போட்டு கட்டு ஓரம் எடுத்து போடு என்று கற்றுக் கொடுக்கிறோம். காலையில் ஏதாவது தட்டுப்பட்டு விட்டால் தொட்டு வணங்கு, புத்தகத்தையோ ஒரு பொருளையோ காலை பற்றுச்சுன்னா உடனே தொட்டு கும்பிடுன்னு சொல்கிறோம். இதுவும் பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்கிறோம். காலத்துக்கு கால் மேலே போட்டு உட்காராதான் பெரியவங்க முன்னாடி. இப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அதனுடைய விரிவாக்கம் தான் சமூகம். ஆகவே நம் சமூகத்திலே ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்றால், ஒரு ஆண்மகனால் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்றால் அந்த ஆண்மகன் வருவதும் அதே போன்ற ஒரு பெண் வசிக்கும் வீட்டில் இருந்துதான். ஆகவே இந்த வீட்டில் நாம் ஒழுங்காக நம்முடைய அறப்பணியை துவக்கினால் நல்லதொரு சமுதாயம் இங்கே வளரும் என்பது என்னுடைய கருத்து. இப்போது மகளிருக்கு மையமாக இருக்கும் அன்னையை பற்றி ஒரு பாடல். பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகல் இரவாய் மொழித்திருந்து வளர்த்தால் வித்தகனாய் கல்வி பெற வைத்தால் மேல்நிலையில் நாம் வாழ செய்தால் நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள். ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டாள். மேலெல்லாம் வலித்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுவதற்கு நன்றி. வணக்கம்.
இடைவேளை இப்பொழுது